இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் திருத்தத்துல துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்துல பழனிசாமி பேசி இருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலம்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். நேற்று நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க போன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்க மனசுல இருந்ததை பேசிட்டீங்க, எங்க மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்னு சொன்னாங்க. மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறா பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம நேரடியா அரசியல் செஞ்சிருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம இன்றைக்கு கடைபிடி. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடிச்ச மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்காம 2021, 2024, 2026 அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய் கொழுப்போடு பேசுனா அதை வரவேற்க மாட்டாங்க. பழனிசாமி சொல்றதுக்கு சாதனைகள் இல்லை, மக்கள் பட்ட வேதனைகள் தான் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்லை. உதவியர்கள் மேலேயே, அவருக்கு உதவிய மேலே நன்றி உணர்வு இல்லாம மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நெஞ்சுதான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை.